எங்க அம்மா அப்பாவோட இயேசு கிறிஸ்து பெரிய வாளா? ஏய், எங்க அம்மா அப்பா என்ன எப்படிலாம் வளர்த்தாங்க தெரியுமா? எங்க அம்மா அப்பா என்னையா சங்கீதத்துல என்னையா போட்டிருக்கு? யார் யா தாவீது? என் தாயும் என் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்ன சேர்த்துக் கொள்வாரா? யாருல கர்த்தர்? பக்கத்துல ஒரு போட்டோ போட்டிருக்கேன் இல்லைங்களா, பாஸ்டர் நவீன். அவரை குறித்து என்ன பண்ண போறேன், திடுக்கிடும் தகவல்கள், ஷாக்கிங் நியூஸ் பேச போறேன். பொட்டு வச்சிருக்காரு பாத்தீங்களா, பாரதியாரை வச்சு கொடுப்போம். ஏன் பாரதியாரை மட்டும்தான் எந்த கட்சிக்காரங்களும் எந்த ஜாதிக்காரங்களும் சொந்தம் கொண்டாடல? நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். எப்படி வெல்லும்? இந்த வீடியோவை இதுக்கு மேல இந்த ஜப மையம், ஜப கூடாரம், சின்ன சின்ன கிராமங்கள்ல மிக மிக குறிப்பா அந்த மாதிரி வைத்திருக்கிற என் அருமை சபை போதகர்கள் இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன், ஒரு வேண்டுதல், அதை கட்டாயம் என்ன பண்ணுவீங்க, யாராவது ஒருத்தர் இல்லை பல பேர் என் லைனுக்கு வருவீங்க அப்படின்ட்டு நம்புறேன். இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமா இந்த ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறத இந்த மாதிரி ஈவெண்டா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை சின்ன சின்ன சபை வச்சிருக்க ஜப மையம், ஜப கூடாரம், உங்க இடத்த கட்டாயம் தருவீங்க நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக அப்படின்னுட்டு நம்புறேன். அந்த மாதிரி கொடுக்க விருப்பம் இருக்கிற சபை போதகர்கள் என்னோட லைனுக்கு என்ன பண்ணுங்க, வாங்க. என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா, என்னப்பா ஓசியில இடம் கொடுக்கறது இல்லாம கண்டிஷன் வேறையா? நீங்க நம்ம ஜப மையம், ஜப கூடாரத்துக்கு ரெகுலரா வரக்கூடிய மக்கள், அவங்களுக்கு டோக்கன்கள் கொடுக்கக்கூடாது. புது துணி ஆகட்டும், சாப்பாடு டோக்கன் ஆகட்டும், எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி கிராமப்புறத்துல இருக்கிற பாஸ்டர்மார்கள் உங்ககிட்டே நான் டோக்கன் கொடுத்துட்றேன், நீங்களே தொலைச்சிடாதீங்க. உள்ள போங்க. அது தொலைச்சிடாதீங்க, அது கிஃப்ட் விழுந்தா வாய்ப்பு. தொலைச்சிடாதீங்க, அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த கிராமமா இருந்தாலும் சரி, பக்கத்து கிராமம், உங்களுக்கு தெரியும் யார் யார் உடல் ஊனமுற்றவங்க, அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள், இல்லை சிங்கிள் பேரண்ட், அம்மா இருந்த அப்பா இல்லாத பிள்ளைகள், அப்பா இருந்த அம்மா இல்லாத பிள்ளைகள், அப்புறம் விதவைகள், கணவனை இழந்தவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க யார் யாருன்றது உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு டோக்கன் கொடுத்து நம்ம ஜப மையத்துக்கு என்ன பண்ணுங்க, வர வைங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி நீங்களே பேசுங்க. நான் பேசணும், மேடை ஏறணும், நம்மளுக்கு இந்த அதெல்லாம் கிடையாது. அந்த ஆசை, இந்த மேடையில பிரசங்கம் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருந்திருந்தேன்னா சரி, பழசெல்லாம் பேச வேண்டாம். நான் இந்த ரூட்டை எடுத்திருக்க மாட்டேன். ஏற்கனவே பழைய கிரிட்டிசைஸ் அதெல்லாம் சொல்றேன். நீ கிறிஸ்தவத்துல பெரிய பெரிய பாஸ்டர்மார்கள், 100 கோடி ரூபாய் சபை கட்டுறவங்க, கெட்டிக்கிட்டு இருக்கவங்க, அவங்க எல்லாருமே என்னோட சொந்தக்காரங்க தான். போய் ஒரு பிரசங்கம் பண்ணணுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னா மேடை ஏறுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா எனக்கு என்னோட தரிசனம் வேற. எனக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நான் சின்ன வயசுல அதே திருநெல்வேலி மாவட்டத்துல எங்க பெரியம்மா பெரியப்பா வெடி விபத்துல எங்க பெரியம்மாவோட 2 நெஞ்சு கிழிஞ்சி ஹை கிரவுண்டு திருநெல்வேலி வாளையங்கோட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல முதலா மயக்கம் போட்டு விழுந்தேன். அப்ப அங்க அட்டண்டரா உட்கார்ந்துருந்தேன். சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ அந்த மாதிரி ஊழியம் நம்ம இதுல சொல்லணும்னா அப்படி அந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன். நம்மளுக்கு இந்த திருச்சபை மினிஸ்ட்ரி, மேடை ஏறணும், இந்த ஆம்பிஷன் எனக்கு கிடையாது.
அதே மாதிரி எப்ப நீ வர ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமாக அப்படின்னு சொல்லுவிய. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் இதே உங்கள் கிராமங்களில் வந்து நேரில் வந்து பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம வாலிப தம்பிமார்கள் மளிகை ஜாமான் அதெல்லாம் வந்து வீடு வீடாக வந்து கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி இருக்கிற அண்ணன்மார்கள் பார்த்துருப்பீங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி. இப்போ அதே மாதிரி 2 வருஷம் கொடுத்துருக்கோம். இப்போ எதுக்காக உங்க எல்லாரையும் இங்க வர வச்சிருக்கோம் அப்படின்னா, இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு இருக்காங்க, உங்க கூட வந்து பேசணும். அப்படின்னா ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ்னா மீட்கும் கரங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட மீட்கும் கரங்கள், அவ்வளவுதான். மற்றபடி இந்த திருச்சபை மினிஸ்ட்ரி கிடையாது. இப்போ உங்க கிராமத்துல ஒரு சபையில ஒரு இடம் கொடுக்குறீங்க, உங்க திருச்சபை விசுவாசிகள் வாங்க வாங்க ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமா அங்க ஒரு கூடாரம் இருக்கு நம்மளுக்கு, அங்க வாங்க, இது கிடையாது. உங்க சபையில இருக்கிற விசுவாசிகளை பிரிக்கிறதுக்கு நான் முதல்ல என்ன இல்லை, நம்ம சர்ச் மினிஸ்ட்ரி கிடையாது. ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கிராமத்துல ஒவ்வொரு ஊர்ல, இப்போ மே மாசம் கூட மதுரைக்கு என்ன பண்றோம், இப்போ திருநெல்வேலியில, அடுத்து திருச்சியில பேசிக்கிட்டு இருக்கேன், கடலூர்ல பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கிராமங்களுக்கு இதுதான் நம்ம ஊழியம். இந்த திருச்சபைகளை உடைச்சு கூட்டத்தை நம்ம கிட்ட வர வைக்கிறது நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் சபை, ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் ஜப மையம், ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் ஜப கூடாரம் கிடையாது. அதனாலதான் நான் கிறிஸ்டியன்ஸா பார்த்து நீங்க பாஸ்டர்மார்கள் டோக்கன் கொடுங்கன்னு சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சபை விசுவாசிகளுக்கு டோக்கன் கொடுக்குறோம், அவங்களுக்கு ஒரு நலத்திட்ட உதவிகள் செஞ்சு அவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி அவங்க நம்மளுக்கு மேல பிரசங்கம் பண்ணுவாங்க. பைபிள் அவங்களுக்கு நம்மளுக்கு மேல தெரியும். ஒத்துப்போமா? சபை போதகர்களுக்கு மேல கீழே உட்கார்ந்துருக்க விசுவாசிகளுக்கு ஒன்றும் இல்லை. சபை போதகர்கள் சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் அப்படின்னு அவங்க எடுத்து வாசிப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க பைபிளை புரட்டி புரட்டி படிச்சிருந்தா, சங்கீதம்னு சொல்லும் போது சங்கீதத்துக்கு போயிருவாங்க, 27ன்னு சொல்லும் போது 20 அப்படின்னு வார்த்தை வர்றதுக்குள்ள அங்க 27க்கு போயிருவாங்க, வசனத்தை சொல்றதுக்குள்ள வாசிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி நீங்க சொல்லிக்கிங்க வார வாரம். ஆனா நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமா பண்ணும்போது நான் கிறிஸ்டியன்ஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்க வரட்டும். யாரோ ஒருத்தர் நம்ம விதை போடுவோம், முள்ளுள்ள இடத்துல போடுற விதை, பாறைகள் மேல விதைய போடுவோம், நல்ல நிலத்துல வேண்டாம். ஏதோ ஒரு விதை கட்டாயம் என்ன ஆகும், விதை முளைக்கும், மரமா முளைக்கும். அந்த மரம் உங்க திருச்சபை, நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸுக்கு இடம் கொடுக்குறீங்க பாருங்க நலத்திட்ட உதவிகள் பண்றதுக்கு, நம்ம சபை அங்க கனிகள் என்ன ஆகும், திருச்சபைக்கு புது ஆத்தும அறுவடைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி அறியாதவங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர் வல்லவர், தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார், என் தேவாதி தேவன் அப்படின்னு சொல்றவங்க வேண்டாம். எங்க அம்மா அப்பாவோட இயேசு கிறிஸ்து பெரியவாளா? ஏய், எங்க அம்மா அப்பா என்னை எப்படிலாம் வளர்த்தாங்க தெரியுமா? எங்க அம்மா அப்பா என்னையா சங்கீதத்துல என்னையா போட்டிருக்கு, யார் யா தாவீது? என் தாயும் என் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வாரா? யாருல கர்த்தரு? அவர் எங்களை சேர்த்துக்கணும். எங்க அம்மா அப்பாவோட பெரிய ஆளா அவரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நம்மளுக்கு வேணும். ஒரு 100-150 பேருக்கு டோக்கன் கொடுத்து நலத்திட்ட உதவிகள் பண்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அன்பை சொல்றோம், அதுல ஒரு 100 பேருக்கு கொடுக்குறோம், அந்த 100ல ஒருத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு அவங்க வாயால சொல்ல வச்சுட்டோன்னு வச்சுங்க, அதுதான் சக்சஸ். அந்த மாதிரி ஊழியத்துக்கு உங்க இடத்த கொடுக்குறவங்க என்ன பண்ணுங்க, என்னோட லைனுக்கு வாங்க. எல்லா செலவுகளும் நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமா, நீங்க எதுவுமே அங்க சாப்பாடு செலவுல இருந்து துணிமணிகள் கொடுக்கறது எதுவுமே
வேண்டாம், நீங்க இடத்த மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். பேனர் வந்து சும்மா கச்சாமுச்சான்லாம் பேனர்லாம் வைக்க மாட்டோம். உங்க அனுமதியோட, ஒருவேளை நீங்க பேனர் வைக்க வேண்டாம்னா வேண்டாம், உங்க சபையோட, நம்ம சபையோட ஊழியத்தோட பேரோட இருக்கட்டும். இல்லப்பா ஒரு பேனர் வேணா வச்சிங்க, 2 பேனர் வச்சிங்க அப்படின்னீங்கன்னா இந்த பேனர் என்ன பண்ணுவோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த பேனர் மட்டும் மீட்கும் கரங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீட்கும் கரங்கள் தெரியுதுங்களா? இதை மட்டும் வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணீங்கன்னா வச்சுப்போம். இல்லை வேண்டாம் அப்படின்னீங்கன்னா, அதே மாதிரி இல்லப்பா எங்க கிராமம் வந்து பயங்கரமான ஒரு சென்சிட்டிவான கிராமம், அங்க வந்து வேற மதத்தை சார்ந்தவங்களை கூப்பிட்டு வந்து நம்ம உட்கார வச்சு மளிகை ஜாமான் அரிசி பருப்பெல்லாம் கொடுத்து துணிமணி எல்லாம் கொடுத்து அது பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னீங்கன்னா, நம்ம மகாகவி பாரதியார் போட்டோவை என்ன பண்ணுவோம், இந்த சைடு பாரதியார் போட்டோ, இந்த சைடு வேண்டாம், பாரதியார் போட்டோவை மட்டும் வச்சிருவோம். மக்கள் நல்வாழ்வு தந்திடவே சேவை செய்வது நம் கடமை. பொட்டு வச்சிருக்காரு பாத்தீங்களா, பாரதியாரை வச்சு கொடுப்போம். ஏன் பாரதியாரை மட்டும்தான் எந்த கட்சிக்காரங்களும் எந்த ஜாதிக்காரங்களும் சொந்தம் கொண்டாடல. நம்ம என்ன பண்ணுவோம், சென்னை இல்லாம மெட்ரோ சிட்டி, இப்ப உதாரணத்துக்கு திருநெல்வேலி டவுனுக்குள்ள வேண்டாம், மதுரை சிட்டிக்குள்ள வேண்டாம், திருச்சிக்குள்ள வேண்டாம், கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள வேண்டாம், சேலம் சிட்டிக்குள்ள வேண்டாம். இப்ப சேலத்துல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டொக்கு கிராமம், பஸ் வசதி கூட கிடையாது எங்க கிராமத்துல. அந்த மாதிரி உதாரணத்துக்கு அந்த மாதிரி உள்ள கிராமத்துல இருக்கிற பாஸ்டர்மார்கள் வாங்க. சிட்டிக்குள்ள இருக்கிற பாஸ்டர்மார்கள் பாக்குறீங்கன்னா நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம் சந்தோஷம். பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் வாசம், உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம். பிரபஞ்ச கொடியில் பழம்பெரும் தேசம், உயரச் சுமக்கும் தோள் எங்கே? தொப்புள் கொடி போல் நாட்டின் கொடியை உணர்ந்தால் உயரும் நாள் இங்கே. தேசமே நமது நேசம். பின்னாடி பேனர்ல என்ன இருக்கு பாத்தீங்களா, ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ், மீட்கும் கரங்கள் எல்லார்கிட்டையும் தான் இருக்கு. ஆனா மீட்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் மீட்க முடியும். அப்படின்னு விசுவாசித்தால் நீங்களும் நானும் மீட்கப்படுவோம். மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம் சந்தோஷம்.